சீமானன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. மற்றபடி மக்கள் அதை அவங்க எங்களை அசஸ் பண்ணட்டும். இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது, அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எல்லாருமே. இந்த ஃபாசிசம் இஸ் நத்திங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ராண்ட் சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் த ஃபூல்ஸ் அண்ட் தென் மசில் தி இன்டெலிஜென்ட் என்று சொல்கிறார். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும், தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாமே சரியான பாதையில் போறாங்க நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்தில் எங்க ஆங்கிள் நாங்க செய்வது சரியாக இருக்கணும், அதை பல நேரத்தில் நீங்க இல்ல நீங்க போறது தவறான பாதை, இது இப்படி நீங்க மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்தி கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்க நிக்குது. ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறதான் இருக்குது. இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்க பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் இருக்கு கண்டிப்பாக. ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.